அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ் படம். அந்த பாண்டோரா வேர்ல்டை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. நம்மளாம் வந்து ஆன்னு பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது. பட் ஸ்டோரியாக வந்து பார்க்கும்போது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் என்னடா ஜெயிலர் கதைலாம் வந்து போதே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவதாரா ஜெயிலர் கதையா? இப்போவும் அவங்களுக்கு குறை சொல்ல விருப்பம் இல்லை, ஏன்னா அந்த எஃபர்ட்ஸ் அதிகம் அந்த படத்துக்கு. ஆனால் அந்த எஃபர்ட்ஸ் வந்து பழசாயிருச்சு, அதுதான் இங்கே விஷயம். கட்டாயத்தின் பேரில் எடுக்கப்பட்டதா அவதார் 3 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க போல, அவதார் 4 எப்போ சார் வரும், எவனாவது வந்தீங்க வெட்டி போடுவேண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டாரு. ஆனால் அந்த லாஸ்ட் அந்த 20 minutes வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் போகும் பாருங்க, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காகவே த வர்த் வாட்சிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Find another way. இப்போ அரசனுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஹைப் இருக்கு. இந்த ஹைப் வந்து ஒருவேளை இவங்க நினைச்ச அளவுக்கு படத்துல ஒரு % இல்லை அப்படின்னாலும், சொன்ன மாதிரி 2026 தமிழ் சினிமாவா இருக்கட்டும், இந்திய சினிமாவோட உலக சினிமாவோட எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Kanchipuram Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram Velur Thiruvannamalai. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இப்போ வந்து தேட்டர்ஸில் எல்லாருமே இதை போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன்டா அப்படின்னு வந்து இருக்க படம் தான் அவதார் த ஃபயர் அண்ட் ஆஷ் படம். எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக போகிறத தாண்டி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த ட்ரெய்லரை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற அந்த இன்டர்வல் டைமுக்காக தான் வந்து போகிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. அவதார் படத்துக்காக ஜேம்ஸ் கேமரன் யாரும் போகலன்னு சொல்றீங்க? ஏன்னா நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து உண்மையாகவே நல்லா தான் இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க யார்கிட்ட கேட்டாலும் படம் எப்படி இருக்கு சொல்லுவாங்கன்னா ஓகே தான், நல்லா இருக்கு. ஏன்னா யாருக்கும் வந்து ஜேம்ஸ் கேமரோனா விட்டு கொடுக்க மனசே இல்லை. அதனால ஏன்னா அவர் போட்ட எஃபர்ட் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிறாங்க. எஸ், அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அது நிறைய இடங்கள்ல எமோஷனலா கனெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. எமோஷன்ஸ் அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் கதையா வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலைங்க. ஆனா 3D அந்த விஷுவல் ட்ரீட்டுக்காக பார்க்கணுன்னா கண்டிப்பாக இட்ஸ் த மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த அளவுக்கு வந்து அழகாக அந்த பாண்டோரா வேர்ல்டை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. நம்மளாம் வந்து ஆன்னு பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது. பட் ஸ்டோரியாக வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து அவதார் த வே ஆஃப் வாட்டரை வச்சு எடுக்கும் போதும் நிறைய பேர் வந்து அசுரனில் வர கதை மாதிரி இருக்கே, தனுஷர் அந்த தம்பி வந்து பண்ணுவார், அண்ணன் இறந்துருவார், ஸோ அப்படி ஒரு கதை மாதிரி இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணாங்க. எனக்கு அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் பார்க்கும்போது என்னடா ஜெயிலர் கதைலாம் வந்து போதே அப்படின்ற மாதிரி இருந்தது. அவதாரா ஜெயிலர் கதையா? ஆமாம், அப்பா கிட்ட ஏதாவது சொல்லுமாப்பா அப்படின்னு நம்ம தலைவர் கேட்பார்ல, அதே மாதிரி ஒரு சீன்லாம் வந்து டக்குன்னு வந்து எனக்கு அந்த டைலாக் வந்து அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்காகவே, இந்தியன் ஆடியன்ஸ்க்காகவே எடுத்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். ஆனால் அதில் வரக்கூடிய அந்த ஃபயர் அவதார் வராங்க அப்படின்னு அந்த கேரக்டர் வந்து சீரியஸாக சொல்கிறேன் மெஸ்மரைசிங்காக இருந்தது. அதுவும் அந்த வாக் ஒன்று அவங்க நடப்பாங்க, அந்த வாக்குக்காகவே வந்து எவ்வளோ தடவை வேணால் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இப்போ என்ன டாக் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2009 ரிலீஸ் ஆன அவதார் 1க்கும் 2022 ரிலீஸ் ஆன அவதார் 2க்கும் இப்போ 2025 ரிலீஸ் ஆகிருக்கிற அவதார் 3க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா, அவதார் 1ல் நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு ப்ளூ கலரில் ஒரு காஸ்டியூம் போட்டு, ஓ இந்த ட்ரெஸ் அவங்க போட்டிருந்தாங்களா, ஓ இது தான் பண்ணாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப வித்தியாசமா பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம டிவியில பார்த்துருப்போம். நிறைய பேர் அவதார் 1 தியேட்டர்ல பார்த்துருக்க மாட்டாங்க, டிவியில பார்த்துருப்பாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் தான் ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓ இப்படி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்துருப்போம். அவதார் 2 வரும்போது என்னப்பா இது ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனா கதை நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிங்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்த அவதார் 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு குறை சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அதை கட் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி இப்போ 25ல வந்திருக்க இந்த படத்தை பார்த்துட்டு இப்போவும் அவங்களுக்கு குறை சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த எஃபர்ட்ஸ் அதிகம் அந்த படத்துக்கு. ஆனால் அந்த எஃபர்ட்ஸ் வந்து பழசாயிருச்சு. அதுதான் இங்கே விஷயம். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா ஒரு நாள் அது பெரிய ஐயோ சண்டை போடுறாங்களே அப்படின்னு இருக்கும். அந்த சண்டை தொடர்ந்து நடந்துச்சுன்னா சண்டை போடுறாங்க அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதுதான் அவதார் 1, 2, 3 இந்த ஒரு கதை அப்படின்ற மாதிரியும் அதிகமான டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து அந்த 30 செகண்ட் ரீல்ஸுக்கு வந்து நம்ம பழகிட்டனால தான் வந்து நம்மளுக்கு எது புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறோமோ அந்த கியூரியாசிட்டி இருக்குது, அடுத்தடுத்து பார்க்கும்போது போர் அடிச்சிருச்சு அப்படின்னு. பட் ஸ்டில் நிறைய பேர் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் போடுறாங்கப்பா அப்படின்றது, அதை வந்து நாங்கள் 3D விஷயத்தில் பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு கியூரியஸில் ஒரு மீம்லாம் பார்த்தேன், 20 ரூபாய் கொடுக்குறேன்னு அந்த ட்ரெய்லர் மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுவா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அவெஞ்சர்ஸோட அந்த டூம்ஸ்டே ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அந்த ட்ரெய்லருக்கான அந்த ஹைப்புமே அதிகப்படுத்திட்டு இருக்காங்கன்றப்ப அவதார் அண்ட் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் நிறைய பேர் வந்து இப்போ அந்த ஒரு ஹைப்போட தேட்டரில் போய் பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும், ஆனால் நான் வந்து இப்போ பண்ணணுமா, இவ்வளோ காசு கொடுத்து நான் இதை பண்ணணுமா, ஏன்னா எல்லாரும் வந்து ஓகேவா இருக்குன்னு சொல்கிறாங்களே, நான் ஏன் போய் இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி அவதார் மாதிரியான படங்களை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா அது ஒரு லைஃப் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். எத்தனை தடவை நம்ம 3D மூவிஸ் பார்த்தாலும் ஒவ்வொரு தடவையும் ஜேம்ஸ் கேமரோன் வந்து ஒரு மேஜிக் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஸோ அதை வந்து அழகாக இப்போ அவதார் 3லயுமே அவர் பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன்ல, ஜேம்ஸ் கேமரோனை விட்டு கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த மனசு இன்னும் இவங்களுக்கும் வரல, ஏன்னா எனக்கும் வராது, ஏன்னா யாருக்குமே வராது. ஸோ சொன்ன மாதிரி கட்டாயத்தின் பேரில் எடுக்கப்பட்டதா அவதார் 3 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க போல, அவதார் 4 எப்போ சார் வரும், எவனாவது வந்தீங்க வெட்டி போடுவேண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் முதல்ல சொல்லிட்டாரு, யாருமே இனிமேல் அவதார் 4ஓட அப்டேட் கேட்காதீங்க, ஏன்னா அதை கொடுக்கறதுக்கு எனக்கு இப்போதைக்கு மைண்ட் செட்டும் இல்லை, விருப்பமும் இல்லை அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்காப்புல. ஏன் அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு இப்போ சோசியல் மீடியாவில் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி அப்டேட் கேட்டு வெறியேற்றி அவங்களே வெறியேற்றுறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த வெறியை வந்து அடக்கிற அளவுக்கு அந்த படம் இல்லைன்னா அவங்களே வந்து டவுன் ஆயிடுறாங்க. இதுதான் இப்போ பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்து வடச்சென்னை 2 கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை வடச்சென்னை 2 வந்து இவங்களுக்கு வந்து கதை பிடிக்கலன்னா அந்த படத்தையும் டேரக்டர் என்னென்னலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டேரக்டருக்கு தெரியும். அதனாலதான் தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, நீ பாட்டுக்கு போற போக்குல ஹைப்புமே அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ அரசனுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹைப் இருக்கு. இந்த ஹைப் வந்து ஒருவேளை இவங்க நினைச்ச அளவுக்கு படத்துல ஒரு % இல்லை அப்படின்னாலும் என்னென்னலாம் பேசுவாங்க அப்படின்றது தெரியாது. பட் எஸ்டிஆருக்காக நான் பார்க்குறேன்பான்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. பட் படம் முடிச்சதுக்கப்புறம் இதே சொல்லுவாங்க, எஸ்டிஆருக்காக படம் பார்க்கலாம்ப்பா, எதுக்கு இந்த ஹைப்பு அப்படின்றது தான் இப்போ வந்து எண்ட் ஆஃப் த டே அந்த ஓவர் ஹைப் வேண்டாம் அப்படின்றது தான். உண்மையாகவே உங்களுக்கு அந்த படம் பார்க்கணும்னு தோணுதுன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது வந்து ஆடியன்ஸா நமக்கும் வந்து அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, கிரியேட்டர்ஸா அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஓகே, மக்கள் பிடிக்குதுன்னு கேட்கறதுனால நம்ம படம் பண்றோம்னு அவங்க பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது இது வந்து இது தேவையில்லாத ஒரு மனக்கசப்பு தான். 2025 இந்த வருஷமே அந்த மாதிரி ஒரு 2-3 படங்களை நம்ம கண் கூட பார்த்துருந்தோம். பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் அதெல்லாம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அந்த ஒரு ஓவர் ஹைப் அப்படிலாம் இல்லாமல் உண்மையாக அந்த டைரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா, அந்த ஆர்டிஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமா, அவங்க 2 பேரும் படம் பண்ணுறாங்கன்னா எஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சோனில் போய் பார்த்துட்டு வந்துட்டா. சொன்ன மாதிரி 2026 தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், இந்திய சினிமாவாக இருக்கட்டும், உலக சினிமாவாக இருக்கட்டும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் எத்தனையோ படங்கள் வரப்போகுது. அந்த படங்கள் இவர் தான் ஹீரோவா, இவரை நமக்கு தெரியாதே அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய படங்கள் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். 2025ல் 1-2 படங்கள் 3 படங்கள் யாருக்கு, பட் 2026ல் இனிமேல் சினிமா அப்படிதான் ஆக போகுது. அண்ட் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் திவ்யா. எஸ், இப்போ அவதார் அப்படின்னு இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இது ஓடிடிலையுமே வராது அப்படின்றதையுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் கதையெல்லாம் ஓரம் கட்டிட்டு உண்மையாகவே வந்து கொஞ்சம் லேக் இருக்குங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வந்து ஒரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அந்த லாஸ்ட் அந்த 20 minutes வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் போகும் பாருங்கள், வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காகவே த வர்த் வாட்சிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா ஜேம்ஸ் கேமரோனுக்கு வந்து நிலைமை அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஓகே, நம்ம இப்ப நிறைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டனால எல்லாருக்கும் அந்த ஃபீல் வந்து கிடைக்குது. எண்ட் ஆஃப் தி டே ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதோ அதுதான் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ திவ்யா, நன்றி, வணக்கம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms.
perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ் தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.